நீங்கள் ஒர்க்கிங் மாமா மட்டும் இருக்கீங்கன்னா சண்டேவோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சண்டே மட்டும் வீட்டில் இல்லைனா அடுத்து ஒரு வாரம் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் நம்ம அந்த அன்றைக்கி தான் முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரு 4-5 சண்டே வீட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப வாரம் கழித்து இன்றைக்கி தான் வந்துட்டு சண்டே வீட்டில் இருந்தோம். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சண்டே வந்துட்டு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. நமக்கு எப்பவும் போல் வேலை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சா தான் அடுத்த வீக்கை ஓட்ட முடியும். வேறு வழியே இல்லை. அதை வந்துட்டு ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துட்டு மட்டன் கிரேவியும் இட்லியும் ராகி இட்லியும் வச்சுட்டேன். நைட்டே மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சதுனால குயிக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அண்ட் கூடவே கொஞ்சம் ஆப்பமாவு இருந்துச்சு, அதுவும் வச்சுட்டோம். ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு முட்டை குழம்பு. அண்ட் லஞ்சுக்கு பிரியாணி ஒன்று செஞ்சுருந்தேன். நான் வந்துட்டு மட்டன் பிரியாணி இப்போ தான் சீரக சம்பாவில் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ பார்த்தா அது வந்துட்டு கில்லி பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க, இது மல்லி பிரியாணிடா அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.